இந்த லாஸ்டா கொஸ்டின் நம்பர் 82 வரைக்கும் பார்த்தோம். அடுத்து 83ல ஒரு சம் சொல்லித்தரேன் நானு. இப்போ இந்த ப்ரூவ் தட் இர்ரேஷனல் அப்படிங்கிறது 4 மாடல் வரும். ஃபர்ஸ்ட் மாடல் வந்து நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா √2, √3, √5. ஸோ இந்த மாதிரி வந்து சிங்கிள் நம்பரா வந்துன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் மாடல். அது அந்த ஃபர்ஸ்ட் வேலையா சால்வ் பண்ணணும். அடுத்தது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 3 + √5, 3 - √5, இதே வந்து 5 + √3. ஸோ இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா இது செகண்ட் மாடல். இது வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க, இதுவும் 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. இதுக்கு வந்து ஒரு 2-3 ஸ்டெப் தான் வரும், அதுக்கு மேல கிடையாது. அடுத்தது தேர்ட் மாடல். தேர்ட் மாடல் வந்து √2 + √3, √2 + √5. ஸோ இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு தேர்ட் மாடல்ல வரும். சரியா? இதுல √p வரலாம். இது எல்லாமே வந்து இது ஃபர்ஸ்ட் மாடல், செகண்ட் மாடல், தேர்ட் மாடல். அடுத்து ஃபோர்த் மாடல் வரும்போது நான் என்னன்னு சொல்றேன் நான். ஸோ இப்போ இதுலயே வந்து இன்னொரு சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். 83ல செகண்ட் சப்டிவிஷன், கொஸ்டின் நம்பர் 83, அதுல செகண்ட் சப்டிவிஷன் √2 - √5 = a/b. ஸோ பிராக்கெட்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா a and b are integers அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா இந்த மைனஸ் வந்து ரைட் சைடுல கொண்டு போயிடா √2 = a/b + √5. ஏன்னா இந்த டைம்ல கொண்டு வரீங்கன்னா திருப்பி இங்க மைனஸ் வந்துட்டு இருக்கும், அது ஒரு பக்கம் மைனஸால மல்டிபிள் பண்ணணும். ஏதோ ஒரு எலிமெண்ட்ஸ் கொண்டு வரலாம், இதா கொண்டு வரணும் கண்டிஷன் கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி இடத்துல ஒரு கால்குலேஷன் கம்மியாகும் போது இந்த மைனஸ் வந்து ரைட் சைடுல கொண்டு வரணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்கொயரிங் ஆஃப் போத் சைட்ஸ். ஸோ அப்ப என்ன வரும்னா √2 ஹோல் ஸ்கொயர் = a/b + √5 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு அடுத்து நான் √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வரும்னா a² + 2ab + b². ஸோ அடுத்த ஸ்டெப்ல 2 = a² / b² plus 2a √5 / b plus 5. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இந்த இடத்துல பிளஸ் பண்ணுங்க, இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்துடும். அதாவது 2 - a² / b² - 5 = 2a √5 / b. போனதுல வந்து இங்க -1 ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இது +1 இது அப்படியே வச்சுட்டு இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல பார்த்தோம்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 - 5 வந்து -3 வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா -a² / b² -3 = 2a √5 / b. இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா ஒரு b² வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ -a², இதை எடுத்து இங்க மல்டிபிள் ஆகும்போது என்னன்னா -3b² = 2a √5 / b. இதுக்கப்புறம் திருப்பி எழுதலாம், இதை லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல எழுதுறோம். 2a √5 / b = ஒரு மைனஸ் வேணா காமனா வேணா எடுத்துக்கலாம். சரினா அப்படியே இருக்கு -a² - 3b² / b². ஸோ இது அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ √5 = இந்த 2a / b = அக்க பக்கம் போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆயிடும். -a² - 3b² / b² into b / 2a. ஸோ இது ரெண்டு கட் ஆயிடுது. ஸோ √5 = -a² - 3b² / 2ab. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி விட்டுருங்க, a and b are integers, therefore இந்த ப்ரீவியஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிருப்பேன், அதை அப்படியே எழுதி விட்டுருங்க. எழுதி முடிச்சுட்டு இதுலயே தேர்ட் சப்டிவிஷன் எழுதுங்க, போர்டு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இதுல இருக்காது டவுட் கேளுங்க, சொல்லி தரேன்.
நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? யாராவது ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறீங்களா? அடுத்தது பாருங்க, கொஸ்டின் நம்பர் இதுலயே தேர்ட் சப் டிவிஷன். இந்த சம்முக்கு ஒரு ட்ரிபிள் ஸ்டார் போட்டுக்குங்க. 83ல தேர்ட் சப் டிவிஷன். இந்த மாடல் அதிக அளவு உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? சோ ஒரு சில ஸ்கூல்ல ஈக்குவல் டு பி பை கியூ ஃபார்ம் போடுவாங்க. சோ இப்போ இந்த மாதிரி ரூட் பி பிளஸ் ரூட் கியூ வரும்போது ஏ பை பி மாத்தி எடுத்துங்க. வேரியபிள் வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஏ பை பியா பி பை கியூவா இது வேணா எடுத்துக்கலாம். ஸ்டெப் எல்லாம் கரெக்டா இருக்கும். சோ இப்போ இந்த இடத்துல பி கியூ வரும்போது என்ன ஆகும்னா நம்ம ஏ பை பி எடுக்கிறது தான் மேட்ச் ஆகும். let root p plus root q equal to a by b. A and b are integers. So இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா root p equal to a by b minus root q. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல ஏதோ ஒரு வேரியபிள் கொண்டு வைக்கலாம், எதுதான் கொண்டு வைக்கலாம். ஸ்கொயரிங் ஆன் both sides. So root p whole square equal to a by b minus root q total or whole square. So அடுத்த ஸ்டெப்ல p equal to a square minus 2ab plus b square. அடுத்த ஸ்டெப்ல p equal to a square by b square minus 2a root q by b plus q. So இந்த இடத்துல இது மைனஸ் வந்தங்காட்டி ரெண்டே இன்டர்சேஞ்ச் பண்றோம். மைனஸ் டைம் இங்க வந்தா பிளஸ் ஆயிடும். 2a root q by b equal to a square by b square plus q minus p. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா ஒரு ரைட் சைடுல வந்து ஒரு b ஸ்கொயர் வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். சோ அப்ப என்ன வரும்னா a ஸ்கொயர் பிளஸ் q b ஸ்கொயர் மைனஸ் p b ஸ்கொயர். இதாவது டவுட் இருந்தா கேட்டுங்க. எல்சிஎம் எடுக்கும்போது டினாமினேட்டர்ல ஒண்ணுல காட்டி இதை அப்படியே டைரக்டா மல்டிபிள் பண்ணிக்குவோம். சரியா? இது யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேட்டுங்க, எக்ஸ்பிளைன் கொடுத்துறோம். வேற மாதிரி இல்லைன்னா கரெக்டா டவுட் இருக்கா பாருங்க. சரி, அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு என்ன வந்ததுன்னா 2a root q by b. சோ root q இங்க வச்சுக்கிறோம்னா root q equal to a square plus qb square minus pb square divided by b square into 2a by b equal to அந்த பக்கம் போச்சுன்னா b by 2a. இதுல இந்த b அந்த பவர் கட் ஆயிருது. So root q equal to a square plus qb square minus pb square divided by 2ab. சரியா? இதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி விட்டுருங்க. a and b are integers, therefore this is a rational. அது போல எழுதிருங்க. இதை முடிச்சுட்டு 84 அது வந்து மாடல் 4 அப்படின்னு போட்டு 84 எழுதுங்க. போர்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
நம்ம கால் பண்ணீங்களா? நம்ம சானா அதித்தி ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம்? விகாசினி உனக்கெல்லாம் ஏதாவது டவுட் இருக்குதாமா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம்? சார் இல்ல சார், புரிஞ்சது. ஓகேம்மா. சரி, யாருக்கலாமா? இப்போ அடுத்தது பாருங்க, கொஸ்டின் நம்பர் 84. ஸோ இந்த மாடல் சம் இந்த வேலை தான் நீங்க சால்வ் பண்ணணும். இதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வரும், நம்மளுக்கு இந்த ஏபிபி ஃபார்முலா எதுவுமே வராது நம்மளுக்கு. 84 பாத்தீங்கன்னா, given that root 2 is an irrational number, prove that 5 plus 3 root 2 is an irrational number. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்து இரேஷனல் கொடுத்துட்டு அது கூட வந்து இந்த மாதிரி 5 plus 3 ரூட் இரேஷனல் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 ரூட் எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ரெடி 9th படிச்சிருப்பீங்க, சம் ஆஃப் த டிஃபரன்ஸ் ஆஃப் ரேஷனல் அண்ட் இரேஷனல் வந்து ஆல்வேஸ் இரேஷனல் ரூட். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரேஷனல் அண்ட் இரேஷனல் வந்து ஆல்வேஸ் இரேஷனல் வரும். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் பண்ண போறோம். சரியா? சரி, கொஸ்டின் நம்பர் 84. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரூட் 2 இஸ் an irrational number. ஸோ இது வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதை எழுதுப்பா ஃபர்ஸ்ட். ரூட் 2 இஸ் an irrational number அப்படின்னு போட்டு இந்த இந்த பிராக்கெட்ல வந்து ஒரு given அப்படின்னு எழுதிக்கீங்க. எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ப்ராடக்ட் ஆஃப் ரேஷனல் அண்ட் irrational number is product of rational and irrational number is always irrational number. Product of rational and irrational number is always irrational number. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல therefore 3 root 2 is an irrational number. Therefore 3 root 2 is an irrational number. எழுதிட்டீங்களாப்பா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல sum of the rational and irrational number is sum of the rational and irrational number is always irrational number. Sum of the rational and irrational number is always irrational number. Therefore 5 plus 3 root 2 is an irrational number. Therefore 5 plus 3 root 2 is an irrational number. ஸோ இவ்வளவுதான் இந்த சம்முடைய ஸ்டெப். ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வரும். முதல்ல வந்து இந்த ப்ராடக்ட் பேஸ் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் சம் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இரண்டு எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் சம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஆர்டர்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். சரியா? இதை முடிச்சோன்னா 85 எழுதுங்க, நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். பண்ணீங்களாப்பா 85?
சரி. Question number 85. Prove that 2 plus root 3 by 5 is an irrational number given that root 3 is an irrational number. So first step என்ன போனீங்க அப்படின்னா question number எழுதி நோட். Question வந்து root 3 is an irrational number. எழுதுங்கப்பா. எழுத அதுக்காக given அப்படின்னு போடுறீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல sum of the rational and irrational number is sum of the rational and irrational number is always irrational number. Sum of the rational and irrational number is always irrational number. Therefore, 2 plus root 3 is an irrational number. Therefore, 2 plus root 3 is an irrational number. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இது எழுதிங்க. fraction form of rational by fraction form of irrational by rational is fraction form of irrational and rational number is always irrational number. Fraction form irrational na இப்போ root of 5 by 3 இதே root of 2 by 5. So இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு irrational தான் வரும். சரியா? So fraction form of irrational and rational number is always irrational number. Therefore 2 plus root 3 divided by 5 is irrational number. Therefore 2 plus root 3 by 5 is an irrational number. இது முன்னே அது கடைசி படிங்கப்பா 86. 86க்கு 86 எழுதுங்கப்பா. பாத்தீங்கன்னா prove that 2 plus 5 root 3 is an irrational number given that root 3 is an irrational number. இது வந்து நமக்கு இந்த 84 மாடல் மாதிரியே வரும். So first step எழுதிங்க root 3 is an irrational number. அடுத்த ஸ்டெப்ல product of rational and irrational number is product of rational and irrational number is always irrational number. Therefore 5 root 3 is an irrational number. Therefore 5 root 3 is an irrational number. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல sum of the rational and irrational number is sum of the rational and irrational number is always irrational number. Therefore 2 plus 5 root 3 is an irrational number. இது முடிஞ்சா அடுத்த क्वेश्चन எழுதாதீங்கப்பா. 87 வெயிட் பண்ணுங்கப்பா. அடுத்த क्वेश्चन பார்த்து எழுதிட்டு இருக்காதீங்க. இது முடிச்சீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, நான் என்னன்னு சொல்றது தேடி எழுதுங்க. சோ சப்போஸ் இந்த இடத்துல
2 minus 5 root 3 அப்படின்னு வந்தனா உங்க ஸ்டேட்மென்ட்ல வந்து difference of rational and irrational number is always irrational number. சரியா? ஏன்னா நான் இத சம் சொல்லிட்டு அங்க வான திடீர்னு மைனஸ் கேட்டாங்கன்னா நீங்க difference of rational and irrational number is always irrational number. இந்த சம்முக்கு வந்து இவ்வளவுதான் ஸ்டெப் வரும். இப்போ क्वेश्चन நம்பர் 87 எழுதி நீங்க என்ன ஸ்டேட்மென்ட் என்ன क्वेश्चन எழுதுறீங்கன்னா which of the following fraction is terminating decimal. Which of the following fraction is terminating decimal? இது மட்டும் எழுதுங்க. எழுதிட்டு அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எழுதுங்க. எழுதிட்டீங்களாப்பா? சோ இப்போ ஒரு இடத்துல வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால டிவைட் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எண்ட் ஆயிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1/2 அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து 0.5. இதே 3/4 அப்படிங்கும்போது என்னன்னா 0.75. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எண்ட் ஆயிடும். அதான் டெர்மினேட்டிங் டெசிமல். இதே வந்து நான் டெர்மினேட்டிங் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ 10 வந்து நம்ம 3 ஆல டிவைட் பண்ணும்போது 3.3333 இப்படி போயிட்டே இருக்கு. இது வந்து நம்மளுக்கு நான் டெர்மினேட்டிங் டெசிமல். நான் டெர்மினேட்டிங் டெசிமல்ல ரெண்டு பார்ட் இருக்குது. நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங், நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங். இப்போ இது பாத்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் இப்போ கடைசி வரைக்கும் 3333 போயிட்டே இருக்கு. அது வந்து நம்மளுக்கு நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங். சோ சாரி ரிப்பீட்டிங். இதே நான் ரிப்பீட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆன்சருக்கு அப்புறம் 1 2 5 6 0 7 8 9 அப்படியே டாட் 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 நம்பர் வந்து ரிப்பீட் ஆகாம போயிட்டே இருந்ததுன்னா அது வந்து நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங். அது நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங். சோ இப்போ டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எண்ட் ஆகும். சோ நம்மளுக்கு வந்து கான்செப்ட் வந்து क्वेश्चन நம்பர் 87. சோ டினாமினேட்டர்ல 2 வந்தாலும் அது வந்து ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல். அதர்வைஸ் டினாமினேட்டர்ல 5 மட்டும் வந்ததுனா 2 மட்டும் வந்ததுனா அது ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல். 5 மட்டும் வந்தாலும் அது ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல். அண்ட் 2 and 5. சோ மூணு பார்ட். டினாமினேட்டர்ல 2 மட்டும் வந்தாலும் டெர்மினேட்டிங் டெசிமல். அதே டினாமினேட்டர்ல 5 மட்டும் வந்தாலும் டெர்மினேட்டிங் டெசிமல். அதே டினாமினேட்டர்ல 2 into 5 வந்ததுன்னா இதுவும் நமக்கு டெர்மினேட்டிங் டெசிமல். சோ எல்லாமே டெர்மினேட்டிங் டெசிமல். இது கூட வேற ஏதாவது அதர் பிரைம் நம்பர் டினாமினேட்டர்ல into 3 into 7 எல்லாம் வந்ததுன்னா அது வந்து நான் டெர்மினேட்டிங் ஆயிடும். அது அதுக்கப்புறம் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டா நான் ரிப்பீட்டா டிவைட் பண்ணா தான் தெரியும். பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு MCQ வந்து கேட்பாங்க which of the following is terminating decimal. சோ நீங்க ஒவ்வொரு நம்பரா வந்து டிவைட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். டிவைட் பண்ணீங்கன்னா பெரிய நம்பரா கொடுத்தாங்கன்னா சிரமமாயிரும். டினாமினேட்டர் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. பிரைம் ஃபேக்டர் பண்ணும்போது டினாமினேட்டர்ல 2 மட்டும் வந்தாலும் சரி 5 மட்டும் வந்தாலும் சரி 2 into 5 வந்தாலும் இதெல்லாமே டெர்மினேட்டிங் டெசிமல். சரியா? இது வந்து ஒரு டெலிட்டட் போர்ஷன். பட் கான்செப்ட் பேஸ்ட்ல அப்படிங்கிற பார்ட்ல கேட்பாங்க இது. சோ கேக்குங்க ஃபர்ஸ்ட் சம் வந்து நமக்கு என்ன கொடுத்துறாங்கன்னா 17/8. சோ 8 2 ஆல டிவைட் பண்ணா 2/3 வரும். 2 மட்டும் வந்தனால இது வந்து நமக்கு டெர்மினேட்டிங் டெசிமல். இதே செகண்ட் ஒன் பாக்கும்போது 64 divided by 455. சோ 64 divided by 455 5 ஆல டிவைட் பண்ணா 91, 7 ஆல டிவைட் பண்ணா 30. சோ 5 into 7 into 30. சோ நமக்கு 2 and 5 தான் மொத்த நம்பர் வரனாடி இது வந்து நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் டெசிமல். சோ இதே வந்து fourth subdivision வந்து 15/1600. சோ 1600 வந்து நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா
5 ஆல டிவைட் பண்றா 320. again 5 ஆல டிவைட் பண்றா 64. 2 ஆல டிவைட் பண்றா 32. 2 ஆல டிவைட் பண்றா 60. 2 ஆல டிவைட் பண்றா 8. 2 ஆல டிவைட் பண்றா 4. 2 ஆல டிவைட் பண்றா 2. சோ அப்ப இந்த இடத்துல என்ன வருதுன்னா 15 divided by 5 squared into 2 power 1 2 3 4 5 6 2 power 6. so denominator 5 2 வரங்காட்டி இது ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல். சம்டைம்ஸ் வந்து இப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா இது 4th சப்டிவிஷன், இது ஒரு சப்டிவிஷன் எழுதணும், தேர்ட் ஒன்னு எழுதணும். அதாவது 6 divided by 15 இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டா கேட்பாங்க. சோ அப்போ இத கட் பண்ணும்போது என்னன்னா 2 3s are 6, 5 3s are 15. கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் டினாமினேட்டர்ல 5 அந்த மாதிரி வந்ததுன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல். சரியா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கொஸ்டின் நம்பர் 88ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எழுதுங்க. நான் போர்டு எடுத்துறேன். இதுல மத்த சம்ஸ்ல நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம்பா, தெரிஞ்சு மட்டும் வச்சிருக்கீங்க கேஸ்ட். இங்க என்னன்னா சரி இதெல்லாம் கால்குலேட்டர் படிச்சு விடலாமா? கொஸ்டின் நம்பர் 88 இதுல இருக்கிற எல்லா சப்டிவிஷனுக்குமே ட்ரிபிள் ஸ்டார் போட்டுங்க. இதுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் why 7 into 11 into 13 plus 13 is a composite number. சோ நம்மளுக்கு காம்போசிட் நம்பர்னா என்னன்னா எந்த ஒரு நம்பருக்கு மோர் தேன் 2 காமன் ஃபேக்டர்ஸ் வருதோ அதான் வந்து காம்போசிட் நம்பர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 எழுதிட்டோம் அப்படின்னா இதோடைய ஃபேக்டர் 1.
2 எழுதிட்டோம்னா இதோடைய ஃபேக்டர் வந்து 1,2. 3 எழுதிட்டோம்னா இதோடைய ஃபேக்டர் வந்து 1,3. 4 எழுதிட்டோம்னா இதோடைய ஃபேக்டர் வந்து 1,2,3. ஸோ நம்மளுக்கு லீஸ்ட் காம்போசிட் நம்பர்னா 4. இதே லீஸ்ட் பிரைம் நம்பர்னா 2. ஈவன் பிரைம் நம்பர்னாலும் 2. இதெல்லாமே வந்து லாஜிக்கா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சொல்லுமா சார் 4 ஃபேக்டர் வந்து 1,2,4 தானே சார்? சாரி பாப்பா, நீ நல்லா கவனிக்கிற அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது பாப்பா. வெரி குட் பாப்பா. சரி, ஓகே, தேங்க்யூமா. சோ லீஸ்ட் காம்போசிட் நம்பர் வந்து 4 வரும். இந்த மேக்ஸிமம் இருக்கிற சம்மே தான் உங்களுக்கு கேட்பாங்க. உங்களுக்கு இதுல ஏதோ ஒரு சம் தான் ஒரு 2 மார்க்ஸ்ல வரும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 7 into 11 into 13 plus 13. சோ இதுல இது ஒரு எலிமெண்ட்ஸ், இது ஒரு எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது. ரெண்டையும் காமன் என்ன வெளியே எடுக்கலாம்? 13 வந்து காமனா வெளியே எடுக்கும்போது இந்த ரிமைண்டர் வந்து 7 into 11 into 1 plus 1. சோ உங்களுக்கு இந்த இடத்துல இது ஒரு டவுட் வருது, எப்படி இந்த ஸ்டெப் வருது அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து 7 into 11 into 13 plus 13. சோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ்லயுமே 13 காமனாக அதை வெளியில எடுத்துக்கிறோம். சோ அப்ப நீங்க இந்த இடத்துல டிவைட் பண்ணி பாருங்க. சோ இந்த நம்பரையுமே 13 டிவைட் பண்றோம், இது 13 டிவைட் பண்றோம். இதுல இது ரெண்டு கட் ஆயிடும். 7 into 11 அந்த 1 வந்தா போட்டாங்க, போட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல இது ரெண்டு கட் ஆயிடும், 1 வரும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதை கட் பண்ணி போட்டு இடத்துல 0ன்னு போட்டுறீங்க. அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் 10th வந்தாச்சு. 13/13னா 1, இந்த இடத்துல 0 போட்டு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சோ இது அடுத்த ஸ்டெப்ல 13 into 77 plus 1. சோ அடுத்த ஸ்டெப்ல 13 into 78. சோ 78 வந்து 2 ஆல டிவைட் பண்ணா 39, 3 ஆல டிவைட் பண்ணும்போது 13. சோ அடுத்த ஸ்டெப்ல 13 into 2 into 3 into 13. இதோட ஸ்டாப் பண்ணிக்கங்க. நிறைய ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, இதை மல்டிபிள் பண்ணிட்டு திருப்பி டிவைட் பண்ணுவாங்க. அது டைம்ல வேஸ்ட். மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணாலும் இதே ஃபேக்டர் தான். மல்டிபிள் பண்ணும்போது அதுக்கு ஒரு டைம் ஆகுது, திருப்பி ஃபேக்டர் பண்ணும்போது இன்னொரு டைம், எல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். the number have more than 2 common factors. Therefore it is a composite number. இத முடிச்சிட்டு செகண்ட் சப்டிவிஷன் எழுதுங்க. அதையும் நான் போர்டு எடுத்துறேன். இதோட டவுட் இருந்தா கேளுங்க. பண்ணீங்களாப்பா?
சரி, இப்போ இதுவே செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு என்ன வருதுன்னா 7 into 6 into 5 into 4 into 3 into 1 plus 5. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 5 காமன் ஆகுது. இங்கேயும் 5 காமன் ஆகுது, இங்கேயும் 5 காமன் ஆகுது. ஸோ 5 வந்து காமனாக இருக்கு அப்படின்னா 7 into 6 into 1 into 4 into 3 into 2 plus 1. ஸோ அடுத்த ஸ்டெப்ல 5 into 7 6 are 42. 42 into 4 வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 168. 42 into 4 168 into 6. இந்த 3 to 6 மல்டிபிள் பண்ணும்போது 1008 plus 1. ஸோ அடுத்த ஸ்டெப்ல 5 into 1009. ஸோ அடுத்த ஸ்டெப்ல 5 into 1009 into 1. இந்த 1009 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பிரைம் நம்பர். ஸோ இது மாதிரி ஒரு பெரிய நம்பர் வந்து உங்களுக்கு ஒரு பிரைமா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வரும்போது ஒரு 6 டிவைட் பண்ணுங்க. 1 6 are 6, balance 4 40. 6 6 are 36, balance 4 49. 8 6 are 48, remainder வந்து 1. ஸோ இந்த ரிமைண்டர் வந்து 1 or 5 வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு பிரைம் நம்பரா இருக்கும். ஸோ இது வரைக்கும் எழுதிட்டு the number can more than 2 common factors, therefore it is a composite number அப்படின்ட்டு அந்த தேர்ட் சப்டிவிஷன் எழுதுங்கப்பா. பண்ணிக்கலாம்ப்பா. அனுப்பிடலாமா? இதுக்கப்புறம் இதுல தேர்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 into 5 into 7 plus 7. ஸோ இன்னொரு எலிமெண்ட் 7 காமனா வெளியிடுகிறோம். ஸோ 3 into 5 plus 1. இந்த இடத்துல into 1 வரும், அது நம்ம காமிக்க வேண்டியது இல்லை. 7 into 15 plus 1. ஸோ அடுத்த ஸ்டெப்ல 7 into 16. ஸோ 7 into இது வந்து 2 power 4. 2 power 4 2 into 2 into 2 into 2 வரை இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிருங்க. இந்த சம்மோட இந்த கிளாஸ் முடிஞ்சதுப்பா. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சது. நான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டருடைய எம்சிக்யூடைய ரெக்கார்டிங் அனுப்பிச்சுடுற குரூப்ல காமனா அதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிருங்க. மண்டே வந்து உங்களுக்கு மண்டே அடுத்த ஒரு வாரம் கிளாஸ் டைமிங் வந்து 7 PM to 8 PM வரும்பா. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து 67 ஆயிரும். இடையில மட்டும் உங்களுக்கு ஒரு தேர்ட் சாப்டர் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் நான் என்னன்னு பார்த்து சொல்றேன் நான். சரியா? ஸோ இதை காப்பி பண்ணிக்கங்க. இப்போ எம்சிக்யூ வந்து உங்களுக்கு குரூப்ல அனுப்பிச்சுடுறேன். அதே கையால உட்காந்து இன்னைக்கோ நாளைக்கோ உட்காந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டுருங்க. 2 கிளாஸ் தான் வரும் எம்சிக்யூ மொத்தமாவே. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஸ்ட்ரகிள் ஆக மாட்டேங்குது. எம்சிக்யூல தான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எம்சிக்யூ நிறைய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். நாளைக்கு எக்ஸாம் வச்சா கூட அதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதோட கிளாஸ் போதும்பா. Thank you, sir. Sir. சொல்லுமா. சார் அப்போ மண்டேல இருந்து 7 to 8 ஜாயின் பண்ணுமா சார்? மண்டேல இருந்து மண்டே ஒரு வாரம் மட்டும் 7 to 8 வருமா.
அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் மாறிடுமா 6 to 7 மாறிடும். அதுக்கப்புறம் இயர் ஃபுல்லாவே 6 to 7 தான் வரும் உங்களுக்கு. அப்ப சயின்ஸ் சார்? சயின்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்த வாரம் பூரா 6 to 7 இருக்குமா. அதுவுமே டைம் மாறும். 7 to 8 டைம் மாறும். பட் அடுத்த ஒரு வாரம் பூரா உங்களுக்கு 6 to 7 தான் சயின்ஸ் வருமா. ஓகே சார். அடுத்த வாரம் வந்து அவரு அந்த பேட்ச் மெர்ஜ் பண்ணிடுவாரு. நானும் பேட்ச் மெர்ஜ் பண்ணிடுவோம். அப்புறம் தேர்ட் வீக்ல சொன்னீங்கன்னா 6 to 7 மேக்ஸ் வரும். சயின்ஸ் வந்து 7 to 8 போயிடும். அதுக்கப்புறம் அப்படியே ரெகுலர் கிளாஸ் ஆயிடுமா. ஓகே சார். ஓகே சார். ஓகே, பை. தேங்க்யூ சார். வெல்கம்.